நல்லா வந்திருக்கா பாரு, என் பிள்ளை வாழ்க்கை கெடுக்கணுன்னே வந்திருக்கா. எம்மா, இந்த ஒத்த பிள்ளைய பத்திட்டு என் பிள்ளை படுற பாரு. சரி, சின்ன வயசுலயே என் அப்பா போயிட்டான். சரி, என் பிள்ளைய எனக்கு பிடிக்கவே இல்லம்மா. சரி, பிள்ளைய அது ஊர்ல இருக்க பிள்ளையெல்லாம் பாரு. ஏன் பாட்டி எப்ப பார்த்தாலும் என்னை அழ வச்சுட்டே இருக்கீங்க? ஏய், ஊர்ல இருக்க பக்கத்து வீட்டு பிள்ளைலாம் பாரு என்ன வேலை செய்யுதுன்னு. ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிற. நல்ல சோசம் உங்க அம்மா பிடிச்செல்லாம் இல்ல. நல்ல சோசம் உனக்கே நான் நல்லா தானே இருக்க. என் பிள்ளைதான் பாவம். சி, ஏன் பாட்டி இப்படி பண்ற? எப்ப பார்த்தாலும் சொந்தக்காரங்க வரும்போதெல்லாம் நல்லா பேசுற, அவங்க இல்லைன்னா இந்த மாதிரியே பேசுற. அப்படி என்னன்னு உனக்கு பாவம் செஞ்சேன்? அம்மா வந்துருவா என்கிட்ட வாய்க்கு பேச. சி, போடி. ஏ சின்ன பொண்ணு, எதுக்கு அழுகுற? அக்கா உங்களுக்கு தெரியாதுக்கா, நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு அனுபவிச்ச அடியதாக்கா அனுபவிச்சேன். அந்த கேள்வி என்னெல்லாம் என்னைய பாடாப்படுத்துன்னு தெரியுமா? ஆனால் வெளியே யாருக்கும் எதுவுமே தெரியாத மாதிரியே காட்டுங்கக்கா. என்னை திடீர்னு நல்லா பாசமாக இருக்க மாதிரி நடிக்கும், திடீர்னு என்னென்னமோ சொல்லி எரிஞ்சேன்னு சொல்லுவோம். எங்கள் அப்பாவை நான் தான் கொண்டேன், எங்கள் தாத்தாவை நான் தான் கொண்டேன்னு தான் சொல்லுங்கக்கா. அந்த வேதனை இருக்கே இப்பா, என்னால் முடியலக்கா சொல்கிறதுக்கு. சரி சின்ன பொண்ணு, விடு, அழாத. இல்லை உமா, என்னைய மாதிரி இந்த பொண்ணு கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு அழுகையா வருது. ஏ பாரு சின்ன பொண்ணு, அவங்க போயிட்டாங்க, விடு. அந்த கிழவி எப்படிலாம் என் வாழ்க்கையை நாடகமானு தெரியுமாக்கா? எல்லாரும் இருக்க மாதிரி ஒரு மாதிரி பேசுவோம்க்கா, யாருமே இல்லாத போது வேற மாதிரி என்கிட்ட நடந்துக்குவோம்க்கா. அதுக்கு இருக்கிற டென்ஷனெல்லாம் என்கிட்ட தான்க்கா காமிக்கும். நான் 25 வருஷமா ஏண்டா வாழ்றோம், எதுக்குலாம் இங்கே வாழ்றோம்னாக்கா அங்கே வாழ்ந்தேன். சரி விடு சின்ன பொண்ணு, அதான் கடவுள் இருக்கார்ல, பார்த்து பாரு. இப்ப நீ நல்லா தானே இருக்க, உனக்கு ஒரு குறையும் இல்லையே. ஆமாக்கா, இப்போ நான் கடவுளால ரொம்ப நல்லா இருக்கேன். நான் ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கேன். அப்புறம் வேடி சின்ன பொண்ணு, விடு. அப்படியே அதை யாருக்கும் தெரியாம உனக்கு கொடுமைப்படுத்தும். ரெண்டு சொல்லு பாப்போம். உன்னை கஷ்டப்படுத்தணும்னு கேட்கல, இருந்தாலும் கேட்கறேன். அப்படி என்ன மக்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்ல, சொல்லு. சொல்கிறேன்க்கா, அதை சொல்கிறதுக்கு தான் எனக்கு நான் வீடியோவே போட்டேன். மக்களே, நான் சொல்கிற கதை எதுவும் பொய் இல்லை, இது எல்லாமே என் வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்க உண்மை. இந்த கதை சுவாரஸ்யமாக இல்லைனாலும் நான் என்ன ரொம்ப மனவேதில் தான் இந்த இதை போடுறேன். அதனால உங்களுக்கு பிடிச்சா பாருங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அம்மா, 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 கோயிலுக்கு போவோமாம்மா? செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போவோமாம்மா? என்னம்மா, கோயிலுக்கு தானே போவோம் மதியானம்? என்ன சரிம்மா. இப்ப எதுக்கு இந்நேரத்துல கோயிலுக்கு? செவ்வாய்க்கிழமை தானேம்மா, முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரோம், அங்கதான் போகணுங்கிறால. என்னமோ, பார்த்து போங்க, டிராஃபிக்கா இருக்கு. பார்த்து பதறாம வண்டி ஓட்டிட்டு போ. எப்ப பார்த்தா ஆள் அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அம்மா பாரும்மா எப்படி சொல்றாங்கன்னு. சரி விடுடா, பெரியவங்க தானே, அப்படிதான் இருப்பாங்க, விடு விடு. ஒவ்வொரு வீட்டு பிள்ளைங்களையும் பாரு, அடுத்த பிள்ளைய குசு பிடிக்க வேண்டியதானே. எப்ப பார்த்தாலும் டிவி பாக்குறது, போன் பண்றது, தின்ட்டு தூங்குறது, எல்லாம் அவ கொடுக்குற இடம். என் பிள்ளை வேதனைப்படுத்தியே வந்திருக்கா. அப்படி அவளை அலைய வச்சு சரி, ஏற்கனவே என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. இவங்க அலைய வச்சு கோயிலுக்கு போக, சும்மா கோயிலுக்கு போவா? ஏதாவது வாங்கி தின்ட்டு சாப்பிட்டு வரதான் கோயிலுக்கு போறேங்க. கிளவி, ஏன் இப்படிலாம் பேசுற? நீ பாத்தியா நான் கோயிலுக்கு போறது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடதான் போயேன்னு பாத்தியா? என்ன வேணும் இப்படி சொல்லுவா? நீ சொல்றது கடவுளுக்கு அடுக்குமா? எப்படி நீ இப்படி பேசலாம் என்னைய? நீ பாத்தியா? ஆமா ஆமா, அவனை வச்சு எனக்கு தெரியாது. அம்மா, அம்மா பாரும்மா, என்னதான் சொல்றாங்க, என்னம்மா பேச சொல்றீங்க? நான் என்னம்மா சொல்ல போறேன் உன் பொண்ணுட்ட? கோயிலுக்கு போங்க, பார்த்து போயிட்டு வாங்க, நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுங்க, வீட்டுல சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அம்மா அப்படி எதுவும் சொல்லலம்மா, இதையே வேற மாதிரி ஹாஷா சொன்னாங்கம்மா, உனக்கு காதே கேட்காதம்மா. இதைத்தாண்டா சொல்லியிருப்பாங்க, உனக்கு புரிஞ்சுக்க தெரியல, விடு. சரி வா. கேள்வி, நீ பண்ற நியாயமே இல்ல. நீ எப்படி பேசுன, அதை பிளேட்டை திருப்பி போட்டு எப்படிலாம் நீ பேசுற? கடவுளை மணிப்பாரு நினைக்கிறியா? ஆமா ஆமா, மணிப்பாரு இப்படி பெரிய பொண்ணையே பேத்து பேசி நல்லா இது பாவத்தை சம்பாதிச்சுட்டாங்க. சே, நீ ஏன் ஒரு உன்கிட்ட பேச ஒரு கொஞ்சம். ஏ பாப்பா, எதுக்கு பேசாதவா போ. நல்லா தூங்குறத பாரு. எவ்வளவு மணி ஆச்சு? 7 மணி ஆச்சுன்னு அடிக்க மாட்டேன். கேட்டா நைட்டெல்லாம் தூங்கலாம், நைட்டெல்லாம் தூங்கலான்னு.
நம்ம போய் சொல்றா. ம், ஆட்டக்காரி வேற ரொம்ப செல்லம் கொடுத்துருக்கா. இதுல எப்படி நெருப்புறது? அதான் சாந்தமா சொல்லி பார்ப்போம். ஒரு பொட்ட பிள்ளை எவ்வளவு நேரமா தூங்குறது? எந்திரி, வா வந்து பாத்திரம் எடுக்க வா. ஒரு பொட்ட பிள்ளை எவ்வளவு நேரமா தூங்குறது? ஆ, எந்திரி எந்திரி. ஏ பாட்டி சும்மா இரு, நீ தூங்க. நைட்டெல்லாம் நீ தூங்கவே இல்லை. சும்மா இரு. அம்மாட்ட சொல்லியிருக்கேன். அம்மா எனக்கு தூங்கணும்மா கொஞ்ச நேரம். ஆனா உனால அம்மா அம்மான்ட்டு எந்திரி. அவ்வளவு வேலையை தலை பார்க்க ஒரு வேலையை அதை பார்க்கலையா? அடுத்த விட்டு பிள்ளைங்க குசுவை குடி. போ போ, என் பேரன் பேத்தி இருக்காங்க பாரு மெட்ராஸ்ல, குசுவை குடி. போ. அது கால் தூசிக்கு வருது. நான் பார்த்தாலும் தூங்குறது திங்கிறது சாமி கும்பிடுறது. இதுக்கு சாமி கும்பிட்டு என்ன பிரச்சனை? காலையில நல்லா தூங்குறதா சாமி கும்பிடுறது ஒரு லட்சணமாக்கும். உங்களை பாரு, அவங்க அம்மா ஒன்றும் சொல்ல விட மாட்டான். பெரியவங்க கடவுளே, ஏன் நீ எவ்வளவு கஷ்டப்படுத்துற? எப்பனா இந்த வீட்டுல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லலையே. எனக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. என்னால எங்கேயும் வெளியும் போக முடியல. இவங்க பேச்செல்லாம் கேட்கவும் எனக்கு அழகுதியா. என்கிட்ட ஒரு மாதிரி பேசுறாங்க, வெளியே போய் ஒரு மாதிரி வேற மாதிரி சொல்றாங்க. நான் தான் தப்பு பண்ணேங்கிற மாதிரி. என்ன பெருமாளே, இப்படிலாம் நடக்குது. என்னால இதுக்கு மேல தாங்கவே முடியல. நான் தான் வாழணுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நான் வாழ்ந்து காட்டுவேன். இவனுக்கு முன்னாடி நான் கண்டிப்பா வாழ்ந்து காட்டுவேன். ஏன்னா என் கூட இருக்கிறது கடவுள் நீதான். அதனால நான் வருத்தப்படவே மாட்டேன். இவங்களுக்குலாம் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுவேன். இன்னைக்காவது ஒரு நாள் என்னோட நாடகம் வெளியே வரதான்னு போகுது. அன்னைக்கு நீ பார்த்துப்ப. எனக்கு தெரியும், நீ பார்த்துப்ப. எம்மாடி எம்மாடி. என்ன இன்னைக்கு ரொம்ப சாப்பிட்டா பேசுது? என்ன பாட்டி? அது வந்து பெரிய வேலை. நாளைக்கு வீட்டெல்லாம் பெருக்கி படிச்சு கை காலெல்லாம் வலிக்குது. கொஞ்சம் இந்த பாத்திரம் மட்டும் வலிக்கிறோமா? 2 3 பாத்திரம் தான் கிடக்கு. வலிக்கிறோமா? வலிக்கிறேன். இந்த கிழவி எப்பயுமே இப்படி சாப்பிட்டா பேசுறது என்ன நல்லா இருக்கு. எப்ப பார்த்தாலும் திடீர்னு யாரு நேரத்தை மட்டும் எரிஞ்சு எரிஞ்சு இருக்குது. ஏய் தள்ளு, நானே வலிக்கிறேன். அந்த விளக்கு நான் பார்த்துட்டேன். ஏன் பாட்டி? மடமடான தண்ணி எப்போ வேஸ்ட் பண்றவர்? நானே கழுவி ஒரு வேலை உருப்படியா செய்ய முடியாது. தண்ணி வருவியா கிட்ட அப்பா ஏற்றானா? நான் தானே கிட்டேன். எனக்கு என் காசு தானே கிட்டேன். அவன்ட்டு பில் எக்கச்சக்கமா ஆகிட்டு ஃபேனை போடாதா? ஃபேனை போட்டு வர யார் போடுறது? ஃபேனையும் சேர்த்து வேற போடுற. கரண்ட் பில் எக்கச்சக்கமாக கூட்டிட்டு பாரு. ஒரு ஃபேன் மட்டும்தான் போடணும். ஏர் கூலர்லாம் போடக்கூடாது பாத்துக்க. இல்ல ஏர் கூலர் மட்டும் போடு. நீ கிழவி, நீ சரியான ஆள்தான். நீ பண்ற வேலை எதுவும் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? நீ உங்க சொந்தக்காரங்க வந்தா அதாவது அந்த பேரன் பேத்தி வந்தா மட்டும் யார் கூட போடுவாங்க எல்லாம் பண்ற. அவங்க தூங்கும்போது டிவி கூட போட மாட்டேங்கிற. ஆனா நான் தூங்கும்போது வேணும்னே டிவி போட்டு விட்டுங்கிற. இதெல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியுது. ஆனா அம்மாவுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஆமா ஆமா, தெரிஞ்சுட்டாங்க. சும்மா நீ பேச பேச வேண்டாம் நிப்பாட்டு. தெரிஞ்சு பேசாமலே நல்லா இருக்கேன். நானே கழுவிட்டேன். நானே துணி சொல்லுவேன். ஒரு வேலை எடுத்து செய்யணும். போனையா நோடு போ. என்ன கேட்பீங்க? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்காங்களா? என்ன பேசி மசூரா நல்லா இருக்கிறா? பேசி இருக்கேன். அவளுக்கு என்ன நல்லா பார்ப்போம். கூட வேலை பார்த்தாலும் என்ன வேலை பார்த்தா ஒரு வேலையும் பார்க்க மாட்டான். எதுவும் பார்க்கும் தெரிய மாட்டேங்குது. பார்க்கறதுக்கு சொல்ல ஏதாவது வேலை கட்டிக்கிறான். நம்ம சொல்றது இல்லை. நம்ம சொன்ன உடனே பப்பா வந்துச்சு. நம்ம சொல்ல வச்சு கிடையாது. பொண்ணுதான் பார்த்துக்கலாம். எல்லா வேலையும் அவதான் பார்ப்பான். வெளியே போறது வாங்குறது எல்லாம் அவதான் பார்க்குறான். அப்படி இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஆமா ஆமா, அவன் பொண்ணுங்க. எனக்கு எவ்வளோ அழகா பார்த்துக்கிறான். அது இல்லைன்னா என்ன கொஞ்சம் வேலை பேட்டியா? இல்லை அம்மா ஒன்றும் சொல்ல விட மாட்டேங்கிறான். அப்பா இல்லை அப்பாவையும் சொல்ல நம்மளதான் அறிஞ்சிட்டு வராங்க. என்னம்மா நல்லா இருக்கியா? இருக்கேன்.
சரி உட்காருங்க, ஏதாவது வாங்கிட்டு வரேன் சாப்பிட்றேன். உனக்கு என்னம்மா வேணும்? கடைக்கு வேற கடை வேணா வாங்கிட்டு வரேன். உனக்கு என்ன வேணும் சாப்பிட? என்ன இந்த பத்தி புதுசா அப்படிலாம் கேட்குது. திடீர் திடீர்னு பாசமா பேசுறது, திடீர் திடீர்னு எரிஞ்சு விடுக்குது. ஸோ கடவுளே, நான் இதைத்தான் நம்புறது, என்னால முடியல. எனக்கு எதுனாலும் வாங்கிட்டு வாங்க. இல்லை போதுமாமா, போதும் போதும் அவளுக்கு கொடுங்க. இந்தாடா சாப்பிடுடா. நீங்க சாப்பிடுங்கக்கா. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அவளுக்கு பிடிக்கும், நல்லா சாப்பிடுவா. சாப்பிடுவா. பரவாயில்ல பரவாயில்ல, இதை சாப்பிடாம அவ பேத்தி கொடுக்கா. நல்லாதான் பார்த்துப்பா போல அவ பேத்திய. அவ பேத்திய ஒரு வயசு செய்ய மாட்டா போல இருக்கு. செல்லமா வளர்க்காக. இதுதான் வேணும். நீங்க நான் அவ நல்லா பாத்துக்கிறேன்னு நினைக்கிறதா எனக்கு வேணும். நம்ம பண்ற கஷ்டம் அந்த கடவுளுக்கு தவிர யாருக்கும் தெரிய போறது இல்ல. மக்களை இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த பல கதாபாத்திரமும் நடந்த சம்பவங்களும் எல்லாமே உண்மையான சம்பவங்கள் தான். என்னோட உண்மையான நிலைமை இதுதான். என்ன சின்ன பொண்ணுங்க, உங்க நிலைமை எப்படி இருந்திருக்கு? இப்பதான் கொடுமைப்படுத்த முடியுமான்னு யார் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி பேசுறது, யார் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுறது. பாவம் சின்ன பொண்ணு நீ. ஆமா சின்ன பொண்ணு, எல்லார் வீட்லயும் எல்லாருமே எல்லா பெரியவங்களும் இப்படிதான் பண்ணுவாங்க. நீதான் அதை பெருசா எடுத்துக்கிறியோ என்னமோ அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். ஆனா பாவம் தான் சின்ன பொண்ணு நீ. அதான் நான் சொல்றேன்ல, நான் சொல்றதே ரெண்டு மூணு சீன் தான். நான் இதுக்கும் மேலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நம்ம ஏதாவது ஒரு நியாயத்தை பேசி எங்க அம்மா சரி என் மேலதான் நியாயம், என்கிட்டதான் நியாயம் இருக்கு அப்படின்னு எதிர்த்து கேட்க போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நெஞ்சிலையும் தலையிலையும் அடிச்சுட்டு, நீ தலையில அடிச்சுட்டு என்னை இப்படி பண்றீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு டிராமா போட்டு கீழே உளுந்து அழுது நடிச்ச ஒரு டிராமா போட்டுரும் பாருங்க. எப்பா, அது எங்க அம்மாவுக்கு தெரியுமா இல்ல தெரிஞ்சது அவங்க அமைதியா இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு கொடுமை இப்ப வரைக்கும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்க்கா. சரி சின்ன பொண்ணு, நீ இனிமே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத. யாராலையும் யாரையும் மாற்ற முடியாதுங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, நீ நல்லா சாமி கும்பிட பாரு, கடவுள் உனக்கு கண்டிப்பா துணையா இருப்பாரு. அப்படி இருக்கிறதுனாலதான் நீ கொஞ்சமாவது நிம்மதியா இருக்க. சரியா? அதனால நீ அவரை விட்டு அதான் நல்லா பிடிச்சுக்கோ. சரியா? இவங்களுக்கு நீ நீ நினைக்கலாம், இவங்க மட்டும் நல்லா இருக்காங்க எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் எல்லாத்துக்கும் வச்சு செய்வாரு. நீ பட்ட மன வேதனைக்கு அங்க பதில் கிடைக்கும். அதனால நீ அமைதியா பொறுமையா இரு. எடுத்து பேச வேண்டிய நேரத்துல எடுத்து பேசிதான் ஆகணும். ஏன்னா உன் உரிமைக்காக நீ போராடுற தப்பு கிடையாது. நீ மத்த பொண்ணுங்க மாதிரி எந்த தப்போ நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போய் சுத்துறதோ இல்ல ஒழுக்கத்தை செய்யறதோ செய்யல. நீ நேர்மையா நியாயமாதான் இருந்திருக்க. அதனால நீ யாரையும் பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. சரியா? நீ விடு, இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள்ல சரியாயிடும். ஓகே? எங்க சின்ன பொண்ணு, சிரி பாப்போம். நீ சிரிச்சாதான் அழகா இருப்ப. சிரி சின்ன பொண்ணு. ரொம்ப நன்றிக்கா, ரொம்ப நன்றிம்மா என்ன சிரிக்க வச்சதுக்கு. நான் இனிமே கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கிறேன். அவங்க என்னன்னாலும் பேசிட்டு போட்டோம், நான் சந்தோஷமா தான் இருக்க போறேன். அவங்க பேசுறதுக்காக நான் அழுதுட்டோ இல்ல கஷ்டப்பட்டோ இருக்க போறது இல்ல. எனக்கு என்னோட சந்தோஷம் முக்கியம். நான் சந்தோஷமா தான் இருக்க போறேன்.